ஒரு ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குது. என்ன கேள்வி தலைவரே? இப்போ கள்ளக்குறிச்சியில ஒரு சாராய மரணம் ஏற்பட்டுச்சு. ஆமா. கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 40க்கு மேற்பட்ட மக்கள் செத்து இறந்து போனாங்க. போனாங்க. மிகப்பெரிய ஒரு துயரம். இந்த நாடே ஒரு சோகத்துல இருக்கு. அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அது அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாலும் அத அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்குது. இங்க எல்லா கட்சி தலைவர்களுமே போட்டி போட்டுக்கொண்டு போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா, ஆமா. நாம் தமிழர் கட்சியின் தலைவர், ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் போகலையே ஏன்? போகல. ஆமா. அந்த காலத்துக்கு உடனே அவர் போகல. ஆனா போவாரு. எனக்கு தெரிஞ்சு போவாரு. இப்ப என்னன்னா, அந்த களம் அண்ணன் போகவே மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா போவாரு. ஏன்னா களத்த போய் அது நல்ல களமோ, கெட்ட களமோ, அது தப்பான இடமோ, சரியான இடமோ, ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த இடத்த போய் உறுதியா பார்ப்பாரு. ஆனா உடனே போய் அந்த இடத்துல நிக்கணும், உடனே போய் அந்த இடத்த பார்வையிடணும் அப்படின்றது என் பார்வையில அதெல்லாம் சீமான் அண்ணன்லாம் போய் அங்க உடனே நிக்கணும்ன்றது எனக்கு அது படல. ஏன்னா அண்ணன் இந்த 10 வருஷ காலங்கள்ல 12 வருஷ காலங்கள்ல நிக்காத களங்களே கிடையாது. எல்லா போராட்ட களங்களும் உடனே போவாரு. ஒரு மக்களுக்கு ஒரு துன்பம் இருந்தா உடனே போவாரு. ஒண்ணும் இல்ல, இப்ப சென்னையில தண்ணி வெள்ளம் வந்துருச்சு. படகு எடுத்துட்டு எந்த கட்சி தலைவர் போய் கடைசி தூரத்துல இருக்க ஆட்களுக்கும் உங்க நான் யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களான்னு கேட்டு கேட்டு எந்த தலைவர் கொடுத்தாரு? ஸ்டாலின் கொடுத்தாரா? இப்ப போனாங்களே விஜய். இப்ப எல்லாருமே முந்திய ஸ்பெயின் கொடுக்குறாங்கல்ல. இந்த அந்த அந்த அரசியல் அனுதாபத்தை தேடிக்கிறாங்கல்ல, நான் உங்க இருக்கேன், கூட இருக்கேன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் யாரு போய் மக்கள் வெள்ளத்துல தத்தளிக்கிற போது யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களான்னு வீடு வீடா போய் யாராவது உதவி கொடுத்து நீங்க பாத்தீங்களா? அப்ப அது என்னன்னா, ஒரு 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 மக்கள்லாம் சாக கிடக்காங்க, மக்கள்லாம் பெரும் துன்பத்துல இருக்காங்கன்ற போது உடனே இதய துடிப்போட போய் நிக்கிறாரு பாத்தீங்களா? அவர் அந்த மக்களை நேசிச்சு நிக்கிற ஒரு தலைவன். அந்த தலைவன் சீமான். ஆனா இப்ப இளைய தளபதியா, இளைய தளபதியில இருந்து எடப்பாடியில இருந்து சின்னம்மால இருந்து பெரியம்மால இருந்து பிரேமலதால இருந்து எல்லாரும் உடனே போயிட்டாங்க. உடனே போய் இவங்க என்ன தீர்வு செய்ய போறாங்க? எல்லாரும் போயிட்டாங்க. அங்க என்ன ஆயிரும்? 40 பேர் செத்துட்டாங்க. அது அடுத்த ஏற்கனவே இதே போன வருஷம் தான். அதாவது செத்த வீட்டுல இன்னும் அந்த போன வருஷம் 6 மாசத்துக்கு முன்னாடி விழுப்புரத்துல நடந்துச்சு ஒரு சம்பவம். நான் வருஷ கணக்கு சொன்னேன். 2024, 2023 அந்த வருஷம் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது. இப்ப இவங்க என்னங்கன்னா, அந்த ஒப்புக்கு அழுவாங்கன்னு சொல்ல பாத்தீங்களா? அவங்க உள்ளமாற அழாம ஒப்புக்கு அழுவாங்க. ஒப்பாரின்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்துல. அந்த மாதிரி இந்த தலைவர்கள் பூரா ஒப்புக்கு ஒப்பாரி வைக்கிறாங்க போய். உளமாற என் மக்கள் செத்துட்டாங்க, அடுத்து இவங்க சாகக்கூடாது அப்படின்ற எண்ணம் இந்த போய் பார்த்த இந்த தலைவனுக்காவது இருந்திருக்குமா? இந்த தலைவியாவது இருந்திருக்குமா? ஆனா என் அண்ணன் அப்படி நடப்பாரா? இப்படி என் மக்கள் செத்துட்டாங்களே, அதுக்கு இந்த திராவிட மாடல் அரசுலாம் காரணமா இருக்கு, கள்ளச்சாராயத்தை தடுக்க கூட வக்கத்து போய் இந்த அரசு இருக்கேன்னு சொல்லி அவர் குளிமிட்டு இருந்திருப்பாரு. அவர் அந்த களத்துக்கு போவாரு. உடனே போல அப்படின்றது அங்க உடனே போறாரு களமுமா? அது ஒரு 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 மக்கள் போராட்டம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு செத்துட்டாங்க, ஒரு பெரிய விபத்தாகி போச்சு. அப்படியேதான் ஒரு விஷயத்த நாம சொல்லணும். சீமானண்ணா ஒரு 3-4 கிராமங்கள் பாதிக்கப்படுகிற பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு அடுத்த களத்தில் தொடர்ந்து நிற்கிறாரு. அங்கே போய் நிற்கிறாரு. தம்பி சாட்டை துரைமுருகன் போயிருந்தார். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவர்களோடே இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பெரிய இழப்புன்னு இந்த எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. இது அவங்க பெரிய சாவு, அதனால் எல்லாரும் போய் நிற்காங்க. ஆனால் இவர் போகலையே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. போலனாலும் அது அதான் அந்த வழியை தர்றதுல மக்கள் இந்த நடிக்கிறாங்க. நான் சொல்ல வரேன், சீமான் அண்ணன் நடிக்க தெரியல, அரசியல் செய்யல. அண்ணன் அரசியல் செய்யற ஒரு கேவலமான அரசியல் செய்யறாரு. ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கிறாரு. நீ இப்ப கள்ளச்சாராயம் குடிக்கிறத ஏற்கனவே அண்ணன் சவுக்கு சங்கர் பல மாதங்களுக்கு முன்னே பேசியிருக்காரு, யூடியூப்லேயே பேசியிருக்காரு. அப்போவெல்லாம் நீ தடுக்க தவறிய நீ உளவுத்துறைக்கு தெரியாமலா, காவல்துறைக்கு தெரியாமலா, இந்த உள்ளூர் இப்போ திமுக காரங்களுக்கு தெரியாமலா இந்த கள்ளச்சாராயம் விற்றுருப்பாங்க அப்படின்னு எண்ணற்ற கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காரு. ஆனால் இந்த கேள்வியை எதிர்கட்சியோ, இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோ, இல்லை தேசிய கட்சியான காங்கிரஸோ, பாஜகவோ, பாட்டாளி மக்கள் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகளோ யாருமே எழுப்பலை. சீமான் மட்டும்தான் அந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. வெற்று அரசியல் செய்யறாங்க. அவங்க செத்தாலும் அரசியல் செய்வாங்க, ஒருத்தன் பொழைச்சாலும் அரசியல் செய்வாங்க. என்னைய பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் வெற்று அரசியல் செய்யறதான் நான் பாக்குறேன். நல்ல அரசியல் செஞ்சா இந்த 66 ஆண்டு காலத்துல இப்படி இன்னும் திராவிட மாடல் அரசு, திராவிடம் தான் தமிழனை படிக்க வச்சான்,
திமுக தான் படிக்க வச்சுச்சு, திராவிடம் தான் படிக்க வச்சுச்சுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த குடிக்க வச்சாலும் பரவாயில்ல, கள்ளச்சாராயத்த குடிக்க வச்சுல நீங்க சாக வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கூடுதல் பெருமை இருக்கு. நீங்க படிக்க வச்சீங்கன்னு சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் குடிக்க வச்சாங்கன்ட்டு திராவிடத்த பார்த்து கேட்கறாங்க. அதுல கூடுதலா ஒரு பிளஸ் பாயிண்ட் கூட ஏறி கள்ளச்சாராயத்த குடிக்க வச்சு சாக வச்சாங்கன்ட்டு வேணா இந்த திராவிடத்துக்கு ஒரு பெருமைய சேர்த்துக்கலாம். அப்படி ஒரு ஒரு கேவலமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றப்படணும். இந்த செத்து 40 பேர் செத்துருக்காங்கன்றது இந்தியாவிலேயே பெரிய பேரழிவு. இதுக்கு இந்திய அரசாங்கமும் என்ன வருத்தம் தெரிவிச்சிருக்குன்னு தெரியல. இது வந்து அரசியல்வாதிகள் இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்து நடக்காம மக்கள் வந்து நல்ல வகையில தமிழர்கள் வந்து தலை சிறந்தவங்க, உலகத்துக்கே அறிவை கடன் கொடுத்தவங்க தமிழர்கள் அப்படின்ற ஒரு நிலை இருந்த காலகட்டங்கள் போய் இந்த திராவிடர்கள் ஆட்சி காலத்துல வந்து கலாச்சாரம் குடிச்சு சாகுற அளவுக்கு கேவலமான நிலைமையில இருக்காங்களே அப்படின்னு மற்ற மாநில மக்களும் உலக மக்களும் பாக்குற நிலைமையில நம்ம இருக்கோம். அப்போ இதை இந்த மாற்றணும். இப்படி ஒரு வருத்தத்தினால தான் அண்ணன் சீமான் அங்க போகலையா? கண்டிப்பா இருக்கும். ஏற்கனவே வந்து இந்த தேர்தல் கவலை வேற. அதுலயும் இந்த 40 பேர் இறந்ததுல கவலைகள். அதிகமான துக்கத்துல தான் அண்ணன் இருப்பாரு. உறுதியா அந்த களத்துக்கு போவாரு. ஆனா இது உடனே போய் உடனே பார்த்து உடனே செய்யணும். மத்த அரசியல் கட்சிகள் போற நாடகம் மாதிரி உடனே அண்ணனும் செய்யணும்னு சொன்னா அது வந்து ஏற்புடையதல்ல. பார்ப்பாரு. ஆனா உறுதியா போவார். உறுதியா போவார். ஏன்னா அது அங்க இருக்கிறது அவரோட பிள்ளைகள் இல்லையா? அவரோட மக்கள் இல்லையா? அவரோட அண்ணன் தம்பி இல்லையா? சித்தப்பா, பெரியப்பா, மாமன் மச்சான் பேசிட்டு போகாம பண்றீங்களா? போவாரு. உடனே போன் பண்றது அது பெரிய விஷயம் இல்ல. விடயம் இல்ல.